அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். ஆமென். ஹல்லேலூயா. வெயிலே இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் அப்படி மேகமூட்டமாகவே இருந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை கொடுத்து ஆண்டவர் தாமே, நான் நினைத்தேன் ஜூலை வரைக்கும் வெயில் இருக்குன்னு, ஆனால் கர்த்தர் அந்த வெயில் தாக்கமெல்லாம் நீக்கி கர்த்தர் இறக்கம் செய்தார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பழைய மாதம் ஜூலை முழுவதும் எங்களுக்கு துணையாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் எங்களை போஷித்து எங்களை பராமரித்து பாதுகாத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. வரக்கூடிய இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்துங்க, கரம் பிடித்து எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதம்னாவே ஒரு சந்தோஷமான மாதம். இதில் ஸ்பெஷல் என்ன, ஆகஸ்டில் 15th சுதந்திர தின விழா, நாடு முழுசும் விழா கோலம் இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை தேவன் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணபடியே நமக்கு கர்த்தர் டேமை நிரப்பி ஆண்டவர் வாய்க்கால் நீர் வரும்படி உதவி செய்தார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரே வாரத்தில் டேம் நிரப்பிட்டார் கர்த்தர். நம்ம தேவனை போல பெரிய தேவன் யாருமே இல்லை. ஸ்தோத்திரம். 40 அடியாக இருந்தது 120 அடிக்கு வந்துருச்சு. இன்னும் 20 அடி சேர்த்து கேட்டிருந்தால் கூட தண்ணி தேங்கும். அந்த அளவுக்கு தண்ணீரை போன வாரம் புதன்கிழமை உபவாச கூடத்தில் பிரசங்கம் பண்ணோம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் தண்ணீரை நிறைய கொடுத்து டேமை நிரப்பி நான் நேற்றுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். ஸ்தோத்திரம். தண்ணி வருதை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. இப்படி வாய்க்கால் தண்ணி இங்கெல்லாம் வரும், காட்டுக்குள்ளையெல்லாம் என்ன செய்யும், வரும். நமக்கு தண்ணியெலாம் நல்லா ஊறிக்கும். வாய்க்கால் தண்ணி வரலைன்னா மழையும் பெய்யவில்லை, வாய்க்கால் நீர் வராமல் போயிருந்தால் நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும், தண்ணி பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் தேவன் மனமிறங்கி காவேரி நிறையா போகும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காவேரியில் போனால் ஆடி 18க்கு யாரும் போய் முழுக முடியாது. ஆற்றுல யாரையும் விட மாட்டாங்க. கவர்மெண்ட்டு எல்லாம் போர்டு வச்சுருக்காங்க, யாரும் உள்ளே போகக்கூடாது. அப்படி போய் முழுகுனா ஆற்றோட போக வேண்டியதுதான். அந்த காலத்தில் நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஓரளவுக்கு தண்ணி வரும், நல்லா பெருந்தண்ணி வரும். ஆனால் இந்தளவுக்கு தண்ணி அப்போ வராது. செந்தண்ணி வரும், ஆனால் இவ்வளோ தூரம் தண்ணி வராது. இயற்கையில் ரொம்ப பல மாநிலங்களில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாகி மழை அதிகமாகி கேரளாவெலாம் அப்படியே வயநாடு பகுதியிலாம் அப்படியே 500 வீடு அப்படியே அடிச்சுக்கிட்டே போயிடுச்சு. வீடே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவங்களாம் மலை மேலே தான் வீடு கட்டியிருப்பாங்க. அப்படியே அந்த இதில் அப்படியே கட்டி அப்படியே பாவம் அட்டை வீடு ஏழை மக்கள் குடியிருப்பாங்க பாருங்கள். ஸ்தோத்திரம். தூங்கும்போது அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. எவ்வளோ சோகமான விஷயம் பாருங்கள். குடும்பத்தில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட தப்பு இல்லை, ஏதோ சிலர் தப்பி. பாறாங்கல் அப்படி பெரிய பெரிய பாறாங்கல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்திருக்குது மழை. அப்படின்னா எவ்வளோ தண்ணி வந்துருக்கு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பாறாங்கல்லாம் கிடக்குது, இவ்வளோ பெரிய பாறாங்கல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்திருக்குன்னா அந்த தண்ணிக்கு எவ்வளோ ஸ்பீடில் இருக்கும்போது ஊடெல்லாம் எங்கே நிற்கும். ஹல்லேலூயா. மத்திய சர்க்கார் எச்சரிச்சிருக்காங்க போன வாரமே, மழை நிறைய வரப்போகுது, மக்களை பாதுகாப்பாக வைங்கன்னு சொல்லி. ஆனாலும் கேரளா கவர்மெண்ட்டு இதில் அசட்டையாக இருந்து எல்லாத்தையும் தொலைச்சி கட்டிக்கிட்டாங்க. கவர்மெண்ட்டு இப்போ என்றைக்கு மழை வருதுங்கிறது கரெக்டாக கணிக்கிறாங்க. அடுத்த வாரம் எந்நேரம் இங்கே ஊமாரில் மழை பெய்யுமா பெய்யாதாங்கிறது கூகுளில் போட்டால் தெரிஞ்சிடும். அப்படிலாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ணுறாங்க. அப்படி அரசாங்கம் ஒரு அசால்ட்டாக இருந்ததுனால இன்றைக்கி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உயிர்கள்லாம் போய் இன்றைக்கி குடும்பமே எல்லாம் நிர்கதியாக நிற்கிற மாதிரி ஒரு மகா மோசமான ஒரு சூழ்நிலை கேரளாவில் பார்க்குறோம். சோதரன். ஹல்லேலூயா. இதுக்காக நாம் ஜெபிக்கணும். கர்த்தர் இங்கெல்லாம் மழையே இல்லாமையே தான் இருக்குது, மழையே இல்லை. குஜராத்தில் மழை, மகாராஷ்டிராவில் மழை, கேரளாவில் மழை, கர்நாடகாவில் பயங்கர மழை. கர்நாடகாவில் பாருங்கள்
நான் நேற்று ராத்திரி ஒரு தரிசனம் பார்த்தேன். பயங்கர வெள்ளம் வர மாதிரி பார்த்தேன். காலையில் அதே மாதிரி சோதரம் இன்றைக்கி 2.5 லட்சம் 2.25 லட்சம் வருது. 2.25 லட்சம் தண்ணி வருது. திரும்ப பழையபடிக்கு ரோட்டுக்கு வரும் தண்ணி. இந்த தண்ணி எல்லாமே வேணால் கடலில் முக்கால்வாசி தண்ணி வந்து கடலில் தான் போய் கலக்கும். கொஞ்சம் தான் ஆற்றுல விவசாயத்துக்கு சம்பளம் எல்லாம் யாருமே ஆரம்பிக்கல. தண்ணி சேடை கட்டி அதை ஓட்டி உழவு தொழிலெலாம் இனிமேல் 18 கழிச்சு தான் தஞ்சாவூர் விவசாயிகள்லாம் செய்வாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. சரி, எப்படியோ ஆண்டவர் நமக்கு தண்ணீரை கொடுத்தார். கர்த்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. இயற்கை சீற்றங்களை பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக வருகிறது. மிதமான மழை பெய்யாமல் அப்படியே அழிவுக்கு எதுவான மழை பெஞ்சு அப்படியே அடிச்சுக்கிட்டு போகிறத பார்க்கணும். நேற்று கேரளாவில் ஒரே நாளில் 572 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. 72, 52, 60 மில்லிமீட்டர் மழை பெரிய மழை நமக்கெல்லாம். 572 மில்லிமீட்டர் மழை பெஞ்சுன்னா ஒரு 100, 200 அளவு மழை பெஞ்சால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. கேரளா மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். சோதரம். அவங்களோட பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். சோதரம். அரசாங்கம் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கவனமாக வைக்கும்படி. குஜராத்தில் போன மாதம் ஒரு புயல் வந்துச்சு. அதில் எச்சரித்தாங்க. ஊரே காலி பண்ணி மக்களை கொண்டு போய் தூரம் வச்சுட்டாங்க. அந்த புயல் போகிற வகையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் கொண்டு போய் தூரமாக வச்சு எல்லாரையும் காப்பாற்றிட்டாங்க. கவர்மெண்ட்டில் வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்கிற கட்டளைகளெல்லாம் ஒழுங்காக கேட்டு எல்லோரும் செஞ்சால் கீழ்ப்படிஞ்சால் ஒரு சேதம் வராமல் பொழைச்சிக்கலாம். சோதரம். பாருங்க, உடம்பு சேதமான பரவாயில்ல, உயிர் சேதம் எப்படியா போய்விட்டது. ஹல்லேலூயா. தமிழ்நாட்டுக்காக சோத்திரம். தமிழ்நாட்டில் ஆண்டவர் இறக்கம் செஞ்சு அப்படி இன்னும் மழையை தேவன் தர வேண்டும். மழைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இனிமேலாவது நல்ல மழை பெய்யணும்னு நம்புகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். இன்றைக்கி படித்த ஏசாயா அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா ஒரு வசனத்தை படிக்கலாம். ஏசாயா 58 அதிகாரம் 6 வசனம். அப்பொழுது விடிர்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், பின்னாலே காக்கும். ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டுடைய மகிமை, நீதி முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய மகிமை நம்மை பாதுகாக்கும். விடிர்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. விடிகாலத்தில் எப்படி வெளிச்சம் வரும் பார்த்துருக்கீங்களா? அருணோதயம். அதை யாரும் தடுக்கவே முடியாது. அப்படியே சிகப்பு கலராக உதிக்கும். அப்படியே உதித்து அப்படியே வெளிச்சம் பரவ ஆரம்பிக்கும், அதிகமாகும். ஸ்தோத்திரம். அதை போல் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பும். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் வெளிச்சம் எழும்பும். ஸ்தோத்திரம். இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அந்த வெளிச்சம் யார்? கர்த்தர். கர்த்தர் இருக்கிற இடம் எப்படி தான் இருக்கும்? வெளிச்சமாக தான் இருக்கும். அதை எந்த இருளை வந்து மூட முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமான, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனான, யாருக்கு அஞ்சுவேன்? ஸ்தோத்திரம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். யார் வீட்டில் இருட்டு இருக்கட்டும், யார் வீட்டில் நோய் இருக்கட்டும், யார் வீட்டில் வேதனைகள் இருக்கட்டும், ஆனால் நம்ம வீட்டில் வெளிச்சம் இருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்குன்னு பலவீனமே வராதுன்னு சொல்ல முடியாது. பலவீனம், நான் கூட பலவீனமாக தான் உட்காந்துருக்கேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாருக்கு பலவீனம் இல்லை? நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன், டயர்டாக இருக்குது. எப்படி இருக்குது? டயர்டாக இருக்குது. ஜெபம் பண்ணுறது டயர்டாகிற நேரம் தான் சாத்தான் தாக்குற நேரம். நாம் என்னைக்கு எதிரி எப்போ தாக்குவான்? எதிரி வந்து அப்படியே சோர்ந்து டயர்டாக இருக்கும்போது பரவாயில்ல, இப்போ தான் நமக்கு நல்ல வாய்ப்பு. என்னது சொல்லுங்களேன். பாகிஸ்தான்காரன் எப்போ குண்டு வீசுவான்? இந்தியாக்காரெல்லாம் தூங்குற போது தான் வீசுவான். முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் வீச முடியாது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து
ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் பொழுது மாம்சம் பலவீனம். ஜெபத்துக்கு எப்பெல்லாம் வர்றோமோ அப்போல்லாம் நம்ம உடம்பு நமக்கு விரோதமாக தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன், ஊர் சுற்ற போகும்போது உடம்பு நல்லா இருக்கும், ஜெபத்துக்கு வரும்போது எப்படி இருக்கும், அப்படியே வலிக்கிற மாதிரி டயர்டாக. அதெல்லாம் இந்த மாம்சம் படுத்துகிற வேலை. நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட என் வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக வந்து நான் பிரசங்கத்துக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளோ போராட்டத்தை சந்திச்சுவிட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை வருவோம். ஒன்று தூங்கெட்டு போய் வருவோம், இல்லாட்டி உடம்பு சரியில்லாத வருவேன், இல்லாட்டி வயிற்றுப்போக்காக போயிடும். ஏதாவது ஒன்று இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுப்பான் மாம்சத்தில் சத்துரு. ஸோ ஜபத்துக்கு வந்து உடம்பு எப்பயுமே நல்லா இருக்காது. எப்படிக்காது, அப்படியே தாண்டி வந்தாலும் இங்கே வந்த தூக்கம் வரும். என்ன வரும் சொல்லுங்கள். நானாவது பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் பேசாமையே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன வரும்? அதனால தான் அப்பா அலையிலே சொல்லுங்கள், சோத்திரம் சொல்லுங்கள், கையை தூக்குங்க, காலை தூக்குங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது. ஸோ ஆவி உற்சாகம் உள்ளது, ஜவமலான ஆசை இருக்குது, ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது. இந்த மாம்சம் வந்து ஜவம் பண்ண விடாது. தூங்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, குதிக்கிறதுக்கு, ஆட்டம் போடுறதுக்கெல்லாம் அந்த மாம்சம் ஒத்துழைக்கும். ஆனால் ஆவிக்குரிய காரில் முழங்கால் போடுறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இது ஒத்துக்கவே ஒத்துக்கா. சோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லு ஹல்லேலூயா. அதையும் நம்மெல்லாம் அடக்கி ஆண்டுகிட்ட வந்து உட்கார வேண்டும். கர்த்தர் அதற்கான கிருபையை தருவாராக. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். நமக்கு எப்போவுமே இந்த மாம்சத்தோடு ஒரு யுத்தம் உண்டு. இந்த மாம்சம் நமக்கு ஒரு பெரிய விரோதி. இந்த உடம்பு ஜெபம் பண்ணுறதுக்கு வராது, அதை இழுத்துக்கிட்டு வரணும். ஸ்தோத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னா, அப்பொழுது உன் வெளிச்சம் எப்படி உதிக்கும்? விடிர்கால வெளுப்பை போல எழும்பி உன் சுக வாழ்வு. ஏதோ ஒரு இருள் வந்து உன் சுகத்தை கெடுத்துருக்குது. சுக வாழ்வு. என்ன வாழ்வு? சுகம். இன்றைக்கி பார்த்தா என்னெல்லாம் வியாதிகள் இன்றைக்கி உலகத்தில் வரதப்பா. குஜராத்தில் மழையினால் சண்டிப்புரா அப்படின்னு ஒரு வைரஸாக, அதில் ஒரு 58 பேர் செத்து போயிருக்காங்க. குழந்தைகள்லாம் தாக்கப்பட்டு. புது வைரஸ் பாருங்கள் இப்படி வைரஸ். இனிமேல் மழை காலமாச்சா நிறைய நோய்கள் வரும், சளி, காய்ச்சல், டெங்கு அப்படின்னு. இன்றைக்கி சுகமாக வாழ்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். எனக்கு எந்த நோயுமே இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது. சோதரம். ஹல்லேலூயா. ஆகவே ஏதோ ஒரு இருள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நோயை கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த இருளை துரத்துவாராக. சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த இருளினால் வந்த வியாதிகளின் கட்டுகளை கர்த்தர் அறுப்பாராக. உன் சுக வாழ்வு சொல்லுங்கள் சீக்கிரத்தில் துளிர்க்கணும். எப்படி துளுக்கும்? சத்தமாக சொல்லுங்கள். சீக்கிரத்தில். அப்படின்னு என்ன அர்த்தம்? சீக்கிரத்தில்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னையே நடக்கும். சீக்கிரத்தில். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு துளிர்க்கும். துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நீதியின் பாதையில் கர்த்தர் நடத்துவார். ஆமேன்னு சொல்லுங்கள். சோதரம். நாமெல்லாம் நீதிமான்கள். நாம் நீதி செய்யாதபடி சாத்தான் பலதை கொண்டாந்து நம்மளை கெடுப்பான் பிசாஸ். ஆனாலும் நம்முடைய நீதி நமக்கு முன்பாக செல்லும். அப்படி தானே சொல்லப்பட்டு, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். அப்படின்னா நீதிமானாக வாழ்கிறது தான் பெரிய கஷ்டம் இந்த உலகத்தில். இயேசு நமக்கு நீதியாக இருக்கிறார். இயேசு யார் நமக்கு? இயேசுவே நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஞானமும் ஆனார் அப்படின்னு வசனக்கு. அவர் நம்முடைய நீதியாக இருக்கிறார். சோத்திரம். அவர் தான் நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அது செட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். சோத்திரம். அல்லேலூயா. சோதர அந்த நீதியின் சூரியன் இயேசு நம்ம மேலே உதிப்பார். செட்டைகளின் கீழ் என்ன உதிக்கும்? ஆரோக்கியம் உதிக்கும். எத்தனை என்ன உதிக்கும்? ஆரோக்கியம். மல்கியா 4:2 தானே படிங்க. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ன உதிக்கும்? நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே என்ன உதிக்கும்? சத்தமாக சொல்லுங்கள். நீதியின் சூரியன் உதிக்கும். கொரோனா காலத்தில் எத்தனையோ விசுவாசிகள் மாண்டு போனார்கள், பாஸ்டருங்க மாண்டு போனாங்க. நம்ம சபையில் யார் ஓமாரெடு சபை மேலே ஒருத்தர் மேலேயும் கொரோனா வரல. ஆமாம் சொல்லுங்கள். வாய் திறந்து. ஹல்லேலூயா. 200-300 பேர் விசுவாசிங்க. ஆனாலும் தேவன் இந்த சபை மேலே ஒரு விசுவாசி கூட ஆபத்து வராமல் காத்தார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா.
கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அத்தனையும் சபை நாம் கதவை சாத்திக்கிட்டு ஜபம் நடத்திக்கிட்டே தான் இருந்த வாரம் ஒரு 40 பேர் 30 பேர் 20 பேர் வருவாங்க. கர்த்தர் நீதியின் சூரியனை அதன் செட்டுகளின் கீழ் என்னமோ வரட்டும், உலகத்தில் வெள்ளம் வரட்டும், புயல் வரட்டும், வயநாடு போல் வரட்டும், என்னமோ வரட்டும், ஏதோ வரட்டும், காவேரி ஆற்றுல வெள்ளம் போய் ரோட்டுக்கே கூட வரட்டும், ஒன்றும் நமக்கு பயமே இல்லை. ஏன்னா நாம் மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தர் உதிப்பார். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டுடைய செட்டைகளின் கீழ் பாதுகாப்பு, ஆரோக்கியம் இருக்கும். என்ன இருக்கும்? ஆரோக்கியம். ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் என்னது? ஆரோக்கியம். ஆரோக்கியம். இப்போ ஏதோ பலவீனம் வரலாம், அந்த பலவீனம் அப்படியே இருக்காது. அந்த பலவீனம் எப்போ போச்சுன்னே தெரியாது, அப்படி நம்மளை சுகமாக்கிடுவார். ஸோ அது பலவீனம் எப்போ போச்சுன்னே மறந்தே போயிடும் நமக்கு. எத்தனையோ பலவீனம் எத்தனை வந்திருக்குது இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில். எத்தனை ஆண்டவர் சாண்டி நம்மளை கொண்டாந்துட்டார் இல்லையா? ஸோ இன்றைக்கி இருக்கிற பலவீனத்தையும் மாற்றுவார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதி நமக்கு முன்னாலே செல்லும். நீதி என்ன செய்யும்? முன்னால். நீதி முன்னாலே போனால் தான். ஒரு கதை கூட சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தி, யாரோ பேர் சரியாக எனக்கு தெரியல, போனாலாம் கூலி மூலி பேயிலாம் பின்னாடியே போச்சான். என்னது? பின்னாடியே போச்சான். சொல்லி பேசிக்கிட்டுச்சான், அவன் ரொம்ப நீதியாக இருக்கிறா, இவளை தொடவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அது மாதிரி இந்த புராண கதை மாதிரி நம்ம நீதி நம்ம மேலே இருந்தால் சாத்தான் நம்மளை தொடவே முடியாது. நீதியாக வாழ்வோம். நீதி நமக்கு நீதி தேவன் தருவார். ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசு தான் நமக்கு நீதி. இயேசு தான் நமக்கு யார்? இயேசு விசுவாசிப்பதே நீதி. நம் கிரியினால் அல்ல, விசுவாசத்தினால் நீதி. எதனால் நீதி? விசுவாசத்தினால் நீதி. சுயக்கிரியினால் எவனுமே நீதிமான் இல்லை இந்த உலகத்தில். யாருமே நீதிமான் கிடையாது. எந்த ஃபாதரும் சாமியார் இந்த உலகத்தில் எந்த மனிதனுமே நீதிமான் கிடையாது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லையே அப்படின்றது. இயேசு யார் விசுவாசிக்கிறானோ அவன் தான் யார்? நீதிமான். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். நீதி முன்னாடி போனால் தான் கர்த்தருடைய மகிமை நம்மளை பாதுகாக்கும். கர்த்தருடைய மகிமை நம்மளை பாதுகாப்பார். தூங்கும்போது ஊடே அடிச்சுட்டு போயிட்டா என்னங்க பாதுகாப்பு? தீ பிடிச்சரிஞ்சால் கூட வெளியே ஓடியாந்துடலாம். அவங்களுக்கு பாருங்கள், வாழ்கிறத விட தூக்கம்தான் பெருசாக போச்சு பாருங்க. மழை பெய்யுது, இந்த இடத்துல இருக்கலாமா, அந்த வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கவே அவங்களுக்கு தோணல பாரு. இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நிலச்சரிவு இப்படி தான் 300-400 பேர் செத்து போனாங்க. மூணாறுலேயே எங்கேயோ ஒரு இடத்துல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன செய்கிறது? அங்கேயும் வேலை, அங்கே அவங்களே வேலை செய்யலாம், நம்மளே டீ குடிக்க முடியாது. அவங்களுக்காக ஜெபிக்கணும். டீயில் எங்கே தயார் பண்ணுறாங்க? அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறதாங்க டீ. வெள்ளைக்கார மிஷினரி வெள்ளைக்கார தான் வெளிநாட்டிலேருந்து டீ தலை கொண்டாந்து நெட்டார். ஊட்டி மலைகள்லாம் நெட்டார். அவர் பேர் என்னமோ பேர், 2 பேர் புருஷ மனைவி. அதுலேருந்து வந்தது தான் டீ எஸ்டேட்டு. இன்றைக்கி போய் பாருங்கள், டீ எஸ்டேட்டு எங்கே பார்த்தாலும் என்ன சாலை செடி தான் இருக்கும்? டீ செடி தான் இருக்கும். மலை மேலே அப்படியே வெட்டி வச்சுருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் தளைஞ்சது அதை வெட்டி பையில் போட்டு அங்கங்கே எஸ்டேட்டுக்கு அங்கே மில் அங்கங்கே வச்சுருக்காங்க. அங்கே கொண்டு போய் தளம் பிரித்து அங்கே தூளாக்கி டீ உலகம் முழுசும் போகுது. ஸோ அவங்க இல்லைன்னா நம்மளும் டீ காப்பியே குடிக்க முடியாது. ஸோ இல்லை ஏழை மக்கள் தேயிலை பறித்து பாருங்க. பணக்காரர்களுக்கு வந்திருந்தால் கூட பரவாயில்ல, ஏழை ஜனங்களுக்கு பாருங்கள் எப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 52:12 படிச்சிங்கன்னா அங்கே வசனம் சொல்லுது, இந்த மாதத்தில் ஓடி போகிறதில்லை, பதட்டம் அடைவதில்லை. கர்த்தர் அப்படியே முன்னாடி போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்மளை என்ன செய்வார்? கர்த்தர் காக்கிறவராய் இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே
இலவாகிலும் உன்னை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடத்துகிற இந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வர்றதே இல்லை. பக்கத்தில் இருக்கிறாங்க, வர்றதே இல்லை. ஆசை முழுசும் பத்திரம் நம்மளை பாதுகாக்கிறார், போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரலாம், வர்றதே இல்லை. சோதரம், நான் ஒரு முறை மெட்ராஸில் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். ஆவடி அது புரசவாக்கம் ஏசிஎஸ் சபை, அங்கே ஒரு பெரிய மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஜாய்ஸ் மேயர் வந்திருந்தாங்க. அப்போ அன்றைக்கி நாங்கள் தங்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் அதிகாலை ஜெபம், மாதப்பிறப்பு 1ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணியிலிருந்து அத்தனை மக்கள் வந்து கூடுறாங்க. எல்லாம் வெள்ளை சீலை கட்டிக்கிட்டு கார்லேயும் பைக்லேயும் வந்து காராக வந்து இறங்குது. எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போடுவாங்க அந்த சபைக்காரங்க. காலங்காத்தால் ஒரு 1000கணக்கான ஜனங்க வந்து 5 மணிக்குள்ள வந்துட்டாங்க எல்லோரும் மெட்ராஸில். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. நான் பார்த்தேன் அந்த சபை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பெரிய சபை, ஜெபம் பண்ணுற சபை. இன்றைக்கி 110 கோடியோ 20 கோடிலேயோ 30 கோடிலேயோ எழுத்துல பெரிய சர்ச் ஒன்று கட்டுறாங்க. ரவுண்டாக பெரிய சர்ச் ஒன்று இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, முடிய போகுது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறவங்க கட்டுவாங்க, ஜெபிக்காதவங்க இருக்கிறது ரிப்பேர் கூட பண்ண முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணால் தான் வளர்ச்சி, வழி இருக்குது, கஷ்டம் இருக்குது, வேலை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஜெபம் பண்ணால் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பண்ணுறது ஜெபம் பண்ணால் தான் மற்றது எல்லாத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர 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 கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பரிசுத்தால் நிரம்பி வேலைக்கு போய் பாருங்கள், எல்லா வேலையும் அப்படி தூள் கிளப்பிட்டு வந்துடுவீங்க. நான் பார்த்துருக்கேன். நடக்காத வேலையெல்லாம் நடந்துடும், தடைப்பட்டு போன வேலையெல்லாம் செஞ்சுருங்க. ஆலயத்தில் ஏதாவது ஜெபம் வச்சோம்னா எல்லாம் நின்று போன வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிக்க நான் பார்த்துருக்கேன். சோத்திரம். அல்லேலூயா. ஒரு வாரம் ஜெபம் வச்சோம்னா நின்று போன வேலையெல்லாம் என்ன செய்யும், அந்தந்த வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சாத்தான் போட்டு கட்டி வைப்பான், நமக்கு வேலையில் நடக்க முடியாதபடி அவனை கட்டி வைப்பான். அவனுக்கு நாம் கட்டணும். ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். நாம் ஜெபம் பண்ணாமல் எப்படி கட்ட முடியும்? தடையில் நீக்கி போட முன்பாக இப்போ கத்தர் வசனம் சொல்லு, கத்தர் அவர்களுக்கு முன்பாக போவா. கத்தர் போனார்னா எது குறுக்க நிற்க முடியும்? சொல்லுங்க வாய் திறந்து. சோத்திரம். கத்தர் காரியங்களை வாய்க்கு செய்கிறவர். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொன்னவர். சோத்திரம். கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். உபாகம் 31:8, ஏசாயா 45:2. நான் என்ன செய்வேன்? கோணலானைகள்லாம் செவ்வையாக்கிடுவேன். உபாகம் 31:8 படிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோதர சோதரம். இயேசு 10 குஷ்டரோகி சுகமாக்குனார். எத்தனை பேர்த்த சொல்லுங்கள். குஷ்டரோகி சுகமாக்குறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? முதல்ல குஷ்டரோகம் எவ்வளோ மோசமானது தெரியுமா? குஷ்டரோகம் வந்து வீட்லேயே நம்மளை வச்சுருக்க மாட்டாங்க, வெளியே வச்சு தட்டு வச்சுருவாங்க. புருஷனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உடம்புல இருக்கிற சதையெல்லாம் அழுகி நாற்றம் எடுக்கும். பணத்தை செத்து போனால் பணம் எப்படி வாசம் அடிக்கும் தெரியுமா? பணம் நாற்று அப்படிங்கிறாங்க இல்லையா? மாச்சுவரி பக்கம் போய் நின்று பாருங்கள் எப்படி நாற்று அடிக்கணும். நாம் பவுட்ரு போட்டு மடக்க வச்சுருக்கிற உடம்ப, அட ஆவி போயிட்டா இது நார நாத்தம் அவ்வளோ. அல்லேலூயா. சோதரம். அப்படி நாறிக்கொண்டு கிடந்த 10 பேரை இயேசு அற்புதமாக சுகமாக்கிட்டார். அல்லேலூயா. போய் இவங்க ஆலயத்துக்கு போங்க, போய் ஆசாரியிட்ட காண்பிங்க, நோய் என்ன ஆகிடும்? சுகமாயிடும் அப்படின்னார். அப்படி தானே சொன்னார். லூக்கா 17 இல்லையா? லூக்கா 17 பாருங்கள், 10ஆம் வசனம். உன்னையும் படிங்க, ஜெபம் பண்ணுவோம். 17:12.
ம் ஏன்னா கிட்ட வரக்கூடாது, குஷ்டரோகிங்க யாரும் கிட்ட வரக்கூடாது, தூரமாக நின்றுக்கணும். ம் என்று என்ன செய்தார்கள்? சத்தமிட்டார்கள். ம் யாரு காண்பீங்கள்? இயேசு சுகமாக்கல, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பீங்க. ஆசாரினா யார்? காது குத்துறவங்கள ஆசாரியர்கள்னா லேவியர்கள், ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவர்கள். அப்படின்னா இவங்களை எங்கே போக சொன்னார் கர்த்தர்? சொல்லுங்கள். ஆலயத்துக்கு போங்க. அங்கே யார் இருப்பா? ஆசாரியில் இருப்பார்கள். அவங்ககிட்ட போய் உங்கள் குஷ்டோகத்தை காட்டுங்க அப்படின்னா சரின்ட்டு இந்த 10 பேரும் வெக்குன்னு எங்கே போகிறாங்க? இது வரைக்கும் ஆலயத்துக்கு போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எங்கே தான் இருப்பாங்க? ஊருக்கு வெளியே முக்காடு போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. யாராவது கிட்ட வந்தால் தீட்டுன்னு கத்தணும். அப்போ தான் அவங்க தூரமாக போயிடுவாங்க. குஷ்டரோகங்களோட போய் தொடக்கூடாது யாருமே, பயங்கர தீட்டுது. யூதர்கள் அப்படி வச்சுருந்தாங்க. என்னடா அது ஊருக்கு வெளியே போக சொல்லுவார், இவர் எங்கே போக சொல்கிறாரு? கோயிலுக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் முறையாக அந்த குஷ்டரோகிகள் எங்கே போகிறாங்க? ஆலயத்துக்கு போகிறார்கள். எங்கே போகிறாங்க? ஆலயத்துக்கு போகிறாங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலயத்துக்கு நம்ம வர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஆமாம், என்ன நோயாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட வர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள் என்ன நடந்துச்சு, அற்புதம். போய் சுத்தம் பண்ணாங்களா? எங்கே சுத்தம் பண்ணாங்க? போய் ஆசாரிகள் சுகமாக்குனாங்களா? இப்போ இயேசுவும் சுகமாக்கலை, ஆசாரியர்களும் சுகமாக்கலை. எங்கே போனால் போகிற வழியிலேயே சுகமாயிட்டாங்களாம் பாருங்க. ஆலயத்துக்கு போங்காட்டி அவங்க என்ன ஆகிப்போச்சு? அவங்களுக்கு சுகமாகிவிட்டு. அவர்கள் போகையில் என்ன ஆனார்கள்? சுத்தமானார்கள். போன பிற்பாடு இல்லை பாருங்கள், ஆலயத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அப்படியே என்ன செஞ்சாங்க? போனாங்க பாருங்க. சோதரம். ஆலயத்துக்கு போன்னு சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. சோதரம் சோதரம். ஆலயத்துக்கு போகையில் அவர்கள் என்ன ஆனார்கள்? சுத்தமானார்கள். 10 பேர் சுத்தமாயிட்டாங்க. 10 பேரும் சுகமாயிட்டாங்க. அவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. எப்படி தெரியும்? போகும்போது சுகமாயிட்டாங்க, பாதி வெளியிலே அம்மாப்பேட்டைக்கிட்ட வரும்போது சுகமாயிட்டாங்கன்னு வச்சிங்களேன். மனசு இருதயம் அப்படி ஒரு திருட்டு இருதயம். நம்ம இருதயம் அவ்வளோ மோசமான. சுகமானதை பார்த்துட்டு அங்கேயே உக்காந்துக்கிட்டாங்க எல்லோரும். எங்கே? டீ கடையில் உட்காந்து. அத்தனை நாள் கடையில் அவங்கள உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. நல்லா டீயை குடிச்சிட்டு பண்ணை தின்னுட்டு புத்தி மாறி போச்சு. என்ன ஆகி போச்சு? புத்தி சுகமாக்குனது இயேசு தான். இயேசு ஒன்றும் தொட்டு சுகமாக்கலை. சர்ச்சுக்கும் போகல, நடு வழியில் சுகமானவங்க. நேராக இயேசுக்கிட்டையும் போகல, அப்புறம் கோயிலுக்கும் போகல. என் வழி தனி வழின்னு புது வழியை பிடிச்சி கண்டுபிடிச்சி நேராக எங்கே போயிட்டாங்க? நெருஞ்சிப்பேட்டைக்கு போன மாதிரி அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஒருத்தனுக்கு தான் கொஞ்சம் புத்தி வந்து, சரி எதுக்கு இயேசுக்கு போய் என்ன செய்யலாம், பார்த்துட்டு வரலாம். போய் பார்க்காம போனாக்குது திரும்புங்குது, கண்டுபிடிச்சிக்குது, எதாவது பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுறது? திரும்புங்குது குஷ்டரோகம் வந்துட்டா என்ன பண்ணுறது? சில நிறைய பேர் விசுவாசிங்க கோயிலுக்கு வர்றது எதுக்குன்னா, திரும்ப நோய் வந்துட்டு என்ன பண்ணுறது, திரும்ப அந்த பேய் வந்துட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு பயந்துக்கிட்டே தான் கோயிலுக்கு வராங்களே தவிர கர்த்தர் மேலே இருக்கிற அன்புனால ஆலயத்துக்கு வர்றதில்லை. நாம் எதனால் வரணும் சொல்லுங்கள் வாயை திறந்து? கர்த்தர் மேலே இருக்கிற அன்பினால் ஆலயத்துக்கு வர வேண்டும். எனக்காக உயர கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். எனக்காக யார் உயர் கொடுப்பா? யார் எனக்காக ஜீவனை தந்தா? எங்கள் அப்பா அம்மா உயர் கொடுப்பாங்களா? உயரை வாங்கிடுவாங்க. சொந்தக்காரன் உயர கொடுப்பானா? உயரை எடுத்துருவான் சொந்தக்காரன். அல்லேலூயா. யார் நமக்காக உயர் கொடுப்பா? என் ஆண்டவரில் என்னை நேசித்து என்னை காப்பாற்ற உயர கொடுத்தாரு. சோதரம். அல்லேலூயா. அவன் மட்டும் ஒருத்த வந்து இயேசுக்கிட்ட முகங்கொப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் சொன்னானாமா.
என்ன சொன்னான்? சோத்திரம் சொன்னான். ஆண்டவரே, மொத்த சுகமானுக்கு 10 பேர் எங்கப்பா? ஒருத்தன் மொத்தம்தான் வந்திருக்கு, மீதியில் எங்கப்பா? தெரிலப்பா. எங்கே போடக்கூட தெரிலப்பா. அந்த ஒருத்தன் மட்டும்தான் இயேசுக்கிட்ட ஆண்டுக்கு நன்றி சொல்ல வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம். 9 பேர் போயிட்டாங்க, ஒரே ஒருத்தன் தான் வந்து இயேசுக்கிட்ட நன்றி சொல்ல. இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி எத்தனோ 1000 பேர் சுகமாகறாங்க, ஆனால் ஆண்டை விட்டுட்டு போயிடுறாங்க. நம்மளை மட்டும் கர்த்தர் இன்றைக்கும் அவர் சமூகத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே அப்பொழுது உன் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுதுன்னு போட்டுக்குது. எப்பொழுது? அதுதான் விஷயமே. சும்மா வெளிச்சம் வந்துடாது, சும்மா சுகவாழ்வு வந்துடாது. அதுக்கு ஒரு காரியம் செய்யணுமா. அதுக்கு என்ன பண்ணணும்னா 6ஆம் வசனம் படிச்சிங்கன்னா 58:6 அக்கிரமத்தின் ஏசை 58:6 அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நெகிழ்கிறதும் உபவாசம். அப்பொழுதுன்னுக்குது. அப்படின்னா ஆண்டருக்கு உகந்த உபவாசம் என்னென்னா, கஷ்டப்படுற மக்களை, நம்மளை மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்கள என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கி விடணும். பசியாக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், கட்டப்பட்டுக்கிற மக்களை கட்டவிழ்க்கணும். நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் உதவி கேட்டால் நம்மளை மறைச்சிக்காமல் இருக்கிறது. எத்தனையோ கட்டுகள், பிசாசின் கட்டுகள், பாவக்கட்டுகள், மந்திரக்கட்டுகள் கிடக்கிற மக்களெல்லாம் ஆண்டோடைய வசனம் சொல்லி விடுதலை ஆக்கி விடுறது. இப்படி செஞ்சோம்னா இதெல்லாம் நடக்குமாம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஊர் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வளர அப்படிம்பாங்க. அதனால் ஊரில் இருக்கிறவங்க கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து நாம் கொஞ்சம் அவங்களுக்கு நன்மை செஞ்சோம்னா, அதான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். யார் மேலே நம்ம நினைப்பு இருக்கணும்? நாம் கஷ்டத்துலேருந்து வந்துட்டோம், நம்மளை மாதிரி எத்தனை ஜனங்க இந்த ஊரில் கஷ்டப்படுறாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா, தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சோதரம். தீங்கு நாள் நமக்கு வந்துச்சுன்னா நம்மளை ஆண்டவர் அதில் விடுதலை ஆக்கிடுவார். படுக்கையிலே வியாதியாகி கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன செய்வார்? தாங்குவார். அப்படி ஒரு வியாதி வந்துட்டால் கூட நம்மளை ஆண்டவர் தாங்குவார். வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் அப்படின்னு இருக்குது. அப்படி படுக்கை மாற்றி போட்டுருவார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். ஆமாம், பெட் பேஷண்ட்டாக வந்த திமிர்வாதக்காரனை படுக்க இவனை தூக்கிட்டு வந்தாங்க பெட்டில், இவன் படுக்கை தூக்கிட்டு போகிறான் நடந்து. கர்த்தர் அப்படி மாற்றினார். ஹல்லேலூயா. சோதராகவே நம்முடைய சிந்தனை எல்லாம் யார் மேலே இருக்கணும்? சிறுமப்பட்டவங்க மேலே. யார் மேலே? நம்மளை மாதிரி சிறுமப்படுற நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இயேசு பற்றி வெட்கப்படாமல் ஆண்டரை பற்றி சொல்லி ஆத்துமாக்களை சபை கொண்டு வர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கும், சுகவாழ்வு துளிர்க்கும். சோத்திரம். உங்கள் நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். எப்படியோ போயிட்டு போகுது, யாரோ போயிட்டு போகிறாங்க, என்னமோ போயிட்டு போகிறாங்க. சொன்னால் இயேசு பற்றி சொன்னால் நம்மளை கேவலமாக நினைப்பாங்க, சண்டை போடுவாங்க. அப்போலாம் நம்ம நினைக்காதபடி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒருத்தருடாமல் சொல்ல வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். லேகியோன் பிசாசு பிடிச்சி என்ன பண்ணால், சுடுகாட்டில் துணி இல்லாமல் கல்லெடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தானா எல்லாரையும். இயேசு போனதும் அந்த பிசாசு என்ன செஞ்சிருச்சு? ஓடியே போச்சு. பண்ணிக்குள்ளே பூந்து பண்ணியெல்லாம் போய் கடலில் போய் செத்து போச்சிடலாம். இவன் துணி கட்டிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரே, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறான். இல்லை நீ போய் உன் ஊருக்கு தேவன் செய்தெல்லாம் சொல்லு அப்படிங்கிறார். அவன் போய் தெக்கப்போலிங்கிற நாட்டில் முழுசும் ஒருவர் விடாமல் இயேசு செஞ்சது நன்மை சொன்னானாம். ஹல்லேலூயா.
தெக்கப்போலி 10 பட்டணங்கள் இருக்குமா அந்த நாட்டில், பெரிய டவுன். அந்த டவுன் முழுவதும் இயேசுவை பற்றி சொல்லிவிட்டான். அல்லேலூயா சொல்லுங்கள். நாமளாம் சொல்லியிருக்கிறோமா? சொல்லுங்கள். நம்ம பவானி தாலுக்காவில் முழுசும் சொல்லியிருக்கிறோமா? இந்த பக்கத்து ஊர்லேயும் சொல்ல முடியல. அப்போல்லாம் படம் போட்டு இயேசு பாஸ்ட்டு சொன்னார், நிறைய கூட்டம் நடத்தினார். நான் அதுக்கு பின்னாடி நிறைய படக்காட்சி, இயேசு படக்காட்சி போட்டு எல்லா ஊர்லேயும் சுற்றியில் போட்டிருக்கிறேன். நான் இந்த ஏரியா முழுசும் போட்டிருக்கேன். இந்த காடப்பநல்லூர், ஆனந்தம்பாளையம் கூட படக்காட்சி நடத்தியிருக்கிறோம். இந்த ஆனந்தம்பாளையம், காடப்பநல்லூர், சித்தாறு, 3 ரோடு, குப்பிச்சிபாளையம், குட்டமுனைப்பு கோயில், பவானி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடு பெரும்பள்ளம் போனதில்லை. பெரும்பள்ளம் கூட போயிருக்கிறோம். பெரும்பள்ளம் போயிருக்கிறோம். அந்த சைடு புதூர், செக்கானூர், இந்த சைடில் இன்னும் சுவிசேஷமே போகலை. சுவிசேஷமே சொல்லுங்கள். சுவிசேஷமே இன்னும் போகலை. பாரு எப்படி இயேசு வருவார். ஸோ ஒவ்வொரு விசுவாசியும் 2 பேர் ஒவ்வொரு ஊரை தத்தெடுத்து அந்த ஊருக்கு ரெகுலராக ஜெபம் பண்ணி அந்த ஊரை போய் பார்த்து அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லலாம். முயற்சி எடுத்து பண்ணலாம். யார் நம்மளை ஒன்றும் அடித்து தூக்க போகிறதில்ல ஒருத்தரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நானே எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? வாரத்தில் ஒரு நாளாவது கொஞ்சம் நேரம் கர்த்தருக்கு செலவு பண்ணி ஒரு ஊரை தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஊர் அங்கே வாரம் ரெகுலராக போயிட்டு வந்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் நம்ம சபைக்கு வரும். கர்த்தரான ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை நமக்கு பின்னாலே நம்மளை காப்பாற்றும். ஆமேன் சொல்லுங்கள் வாயை திறந்து. ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தருடைய மகிமை நம்ம பின்னாலே காக்கும். எல்லாம் முழங்கால் போடலாமா? ஜெபம் பண்ணோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவி. அல்லேலூயா அலைகளை நான் தாண்டிடுவி. நம்புவே இயேசுவை நம்புவே. நம்புவே இயேசுவை நம்புவே. இயேசுவை நம்புவே. இயேசுவை காத்திடுவார் கிருபையாலே. தாங்கும் கரங்கள் போன்றனக்கு காத்திடுவார் கிருபையாலே. தகப்பனே சோதரம் பண்ணுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எனக்கு வந்துகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நீதி உங்கள் நீதி உங்கள் முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். உங்கள் வெளிச்சம் வெளிகால எழுப்பி போல எழும்பி உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த ஆன்லைனில் பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும். ஓரிக்கபா பாபா பல நாட்களாய் இருந்த இருள் இந்த புதிய மாதத்தில் விலகி போகிறது. இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வசனத்தின் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஹல்லேலூயா ஆவி, கர்த்தருடைய ஆவிக்கு விடுதலை உண்டு. ஷக்கபா பாபா நிக்கபா பாபா பாபா. ஆதியிலே இருள் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் உங்க வீட்டு மேல் அசைவாடுகிறார். கர்த்தர் குடும்பத்து மேல் அசைவாடுகிறார். வெளிச்சம் உதிக்கிறது, வெளிச்சம் உதிக்கிறது, வெளிச்சம் உதிக்கிறது. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் பயம் திகில் மரபம் ஆண்டவரே படபடப்பு ஆண்டவரே சோதர அச்சங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. ஆண்டவரே தைரியம் உண்டாவதாக. எல்லாருக்கும் இயேசுவே பலன் கிடைப்பதாக, ஆரோக்கியம் கிடைப்பதாக, வல்லமை கிடைப்பதாக. ஆண்டவரே இப்படி பாதுகாவல் இந்த மாதத்தில் கிடைப்பதாக.
இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த ஜெபத்துக்கு வந்துக்கிற ஒவ்வொரு வீட்டு மேலே உடைய பாதுகாவல் உண்டாயிருப்பதாக ஆண்டவரே உமக்கு சோதரம். இயற்கையின் சீற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. எல்லா சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பீராக. வயநாடு மக்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்நாடக மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு சோதரம் ஆண்டவரே. நன்றி, தண்ணீரை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே, நீ நமக்கு நன்றி அப்பா. தமிழ்நாட்டுக்கு நல்ல மழையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே. இந்த வெள்ளப்பெருக்கு குறையும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்நாடகாவில் குறையும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேரளாவில் குறையும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களுக்கு ஆறுதலை தருவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கம் அதை சரியாய் செய்ய தேவன் பலன் தரும்படி ஜெபிக்கிறோம். மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற மக்களுக்காக, ராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் நல்ல மன துணிவையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே, சமாதானத்தையும் தைரியத்தையும் தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகலவித ஆறுதலின் தேவனே இந்த ஏழை மக்களுக்கு நீதி செய்வீராக என்று ஜெபிக்கிறப்பா. நாடு முழுவதும் இயற்கை சீற்றங்கள் வராதபடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுராஜ் ஆசீர்வாதமான மழை மட்டுமே பெய்யணுமே ஆண்டவரே. உமக்கு சோதரம் 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 ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.